நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், ஒரே ஒரு பாலிசி தான் தெரியும். என்ன பாலிசி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. சொல்லுங்க, கூட. எவ்வளவு சத்தமா சொல்றீங்களோ அவ்வளவு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சத்தமா சொல்லுங்க. கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஆமென். எப்படி கொடுப்பாங்களா தெரியுமா? அமுக்கி, சொல்லுங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இப்ப நான் சொன்னது திரும்ப சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி. அமுக்கி குலுக்கினா என்ன அர்த்தம்? மல்லாட்டன்னு சொல்லுவீங்கல்ல, எங்க ஊர்ல நிலக்கடலைன்னு சொல்லுவோம், இங்க மல்லாட்டை. நாங்க வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. கேட்டு கேட்டு இப்ப அது எங்களுக்கு பெருசா தெரியல. வந்த நேரம் அப்படியே நிலக்கடலைய வச்சுட்டு மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சிரிப்பா வராது, நாக்கிலே வராது கொஞ்ச நாளைக்கு. மல்லாட்டை. ஹல்லேலூயா. இந்த மல்லாட்டையை வாங்க போகும்போது ஒரு பெரிய, அது என்ன வச்சிருப்பாங்க? படி. கரெக்டா சொல்றாங்க, படி வச்சிருப்பாங்க. அந்த படியில என்ன பண்ணுவாங்க? அமுக்கி சரந்து விழும்படி போடு, நல்லா போடு சொல்றோம்ல. கர்த்தர் நம்மை பார்த்து இந்த மத்தியான வேளையில சொல்றாரு, அமுக்கி சொல்லுங்க, வேணும்னா சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணும்னா சொல்லுங்க. ஐயா எனக்கிட்ட நீ வந்து பொருளாதாரத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு ஜெபின்னு சொல்லிட்டாரு. நீ ஒரு நாளும் பொருளாதாரத்துக்கு ஜெபிக்க மாட்ட, நீ என்னைக்கு ஆவிக்குரிய வரங்களுக்கு ஜெபிப்ப, அபிஷேகத்துக்கு ஜெபிப்ப. இன்னைக்கு நீ பொருளாதாரத்துக்கு தான் ஜெபிக்கணும்னு கொண்டு விட்டுட்டாரு. அன்பான தேவ பிள்ளைகளை விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழுபடி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மடியில வாங்கியிருக்கீங்க? அவர் தர போறாரு. இன்னைக்கு மத்தியான வேளையில எல்லாருடைய மடியும் தேவன் நிரப்ப போகிறாரு. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். யோவேல் 1வது அதிகாரம் அந்த 4வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 1வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை மூசுக்கட்டை பூச்சி தின்றது. இப்ப அந்த மரத்துல என்ன இருக்கும்? அனைவருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ஒன்றன் பின் ஒன்றாய், ஒன்றன் பின் ஒன்றாய், ஒன்றன் பின் ஒன்றாய் பட்டையை உரித்து கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பட்டை உரிக்கப்பட்ட நிலைமையில் எங்கோ எதன் பின்போ அலைந்து திரிந்து அவரை அறியாமல் இருந்த உங்களை அவருடைய அன்பின் கயிற்றால், அவருடைய அன்பின் கரத்தால் தூக்கி எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கை பச்சை மரமா இல்ல பட்டை மரமா இருக்கிறவன்னு சொல்றவங்க கைய தூக்கி காமிங்க. ஒரு பட்டை மரத்தை போல நான் வந்திருக்கிறேன். தோல் உரிக்கப்பட்ட, பட்டை உரிக்கப்பட்ட, பட்டை உரிக்கப்பட்ட மரமா வந்து இருக்கிறேன். கர்த்தருக்கு முன்னால உங்க இருதயம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கும் தெரியும், சபையின் பிள்ளைங்க தானே, எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மேல கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் என்ன நிலைமையில இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நல்லா சம்பாதிப்பீங்க, இன்னும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்காது. ஒவ்வொரு மாசமும் வாடகை கொடுக்கும் போது அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஒவ்வொரு மாசமும் நினைக்கிறீங்க, ஐயோ எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ஒரு குடில் வீடு இருந்தா கூட நாங்க கஷ்டப்பட்டு வாடகை கொடுக்க வேண்டாமேன்னு நினைத்து கலங்குகிற தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கீங்க. வட்டி கொடுத்து 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 சில நல்லா சம்பாதிப்பாங்க. ஏன் வறுமையிலே இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து வாங்கி அங்க கொடுக்குறோம், அங்க இருந்து வாங்கி அங்க கொடுக்குறோம், இங்க இருந்து வாங்கி இங்க கொடுக்குறோம், வட்டி வட்டியா கட்டிட்டு இருக்கிறோம். கையில பணம் நிக்க மாட்டாங்க. 30,000 40,000 வருமானம் வந்தா கூட வீட்டுல 5 காசு தங்க மாட்டேங்கியே. ஹல்லேலூயா.
ஏன் தங்க மாட்டேங்க? வட்டி கடன் அதிகமாயிற்று. பட்டை உரிக்கப்பட்ட நிலைமையில இந்த இடத்துல பாருங்க, யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கு, பச்சை புழு விட்டத என்ன சாப்பிட்டுருச்சு? வெட்டுக்கிளி சாப்பிட்டுச்சான். வெட்டுக்கிளி விட்டத பச்சை கிளி சாப்பிட்டுச்சான். பச்சை கிளி விட்டத முசுக்கட்டை பூச்சி. முசுக்கட்டை பூச்சின்னா என்னது? அப்படி இந்த மரத்துல, இந்த முருங்கை மரத்துல அப்படியே முசுக்கட்டைன்னு சொல்லுவீங்களா, மசுக்கட்டைன்னு சொல்லுவீங்களா? கம்பளி பூச்சி. அது கம்பளி பூச்சி கிடையாது, அது முசுக்கட்டை பூச்சி. ஹல்லேலூயா. கம்பளி பூச்சின்னு சொல்றது அது வேற. ஆனா இங்க தெரியாம சொல்றீங்க. அந்த பூச்சி வந்து நான் பட்டுனா என்ன ஆயிரும்? உடம்பெல்லாம் அரிப்பாயிரும். அப்படியே நம்ம முகத்துல பட்டுச்சுன்னா முகம் ரூபம் மாறி போயிரும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பல கோடிக்கணக்கான புழு போல இருக்கக்கூடிய நீங்க சொல்ற கம்பளி பூச்சின்னு வச்சுக்கோ, அப்படியே அந்த பட்டையை சுற்றி இருந்து அரிச்சு இப்ப மரம் வெள்ளையா நிக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி 7வது வசனம் சொல்லுது பாருங்க. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை பசிங்க உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. பட்டை உரிக்கப்பட்ட மரம் வெண்மையாக்கப்பட்டது போல அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒன்றுமில்லாத சூழலிலே ஒன்றன் பின் ஒன்றாய் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, போராட்டம் போராட்டம் என்று வந்து எல்லாம் உரிக்கப்பட்டு வெள்ளையாயிற்றான், வெண்மையாயிற்றான். மரத்துல தோல் கூட இல்ல. இந்த மரம் துளிர்க்குமா? இப்ப ஒரு பெரிய கேள்வி, இந்த மரம் துளிர்க்குமா? சொல்லுங்க, இந்த மரம் துளிர்க்குமா? துளிர்க்குமா? துளிர்க்கும். எப்ப துளிர்க்கும்? சீக்கிரத்திலே உன் சுக வாழ்வு துளிர்க்கும். உலகத்துல உண்மையிலே அந்த மரம் துளிர்க்காது. அந்த மரம் உலகத்துல இப்படி ஒரு மரம் நினைச்சுன்னா கண்டிப்பா அதை அடுத்து பட்டு போயிரும். ஏன்னா அதுக்கு தோல் இல்ல. அதுக்கு தோல் இல்லாததுனால துளிர்க்க முடியாது, அது பட்டு போயிரும். ஆனா நம்முடைய வாழ்க்கை அந்த நிலைமைக்குள்ளாய் மாறும்போது ஒருவர் நம் அருகில் வந்து நிற்கிறார், ஒருவர் நமக்குள்ளாய் இறங்கி வந்து இருக்கிறார், ஒருவர் நம்மை அபிஷேகித்து இருக்கிறார், ஒருவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், ஒருவர் நம்மை தம்முடைய அன்பின் கரத்தினாலே அரவணைத்து வைத்திருக்கிறார். அவர் துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், சீக்கிரத்திலே உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் உபவாசத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? மோஸ்ட்லி எல்லாரும் உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். அது துளிர்க்க அவர் சொல்லி இருக்கிற ஒரு சின்ன, ஒருவேளை நமக்கு இன்னைக்கு இது ஒரு பெரிய காரியமா இருக்கலாம். 12 மணி நேரம், நாங்க 1 மணி நேரம் இருந்திருக்கோம், 2 மணி நேரம் இருந்திருக்கோம், 5 மணி நேரம் கூட இருந்திருக்கோம். ஆனா 12 மணி நேரமான்னு நிறைய பேர் கேட்டீங்க. இப்ப பாருங்க, 2:30 மணி வரைக்கும் போனது நமக்கு தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. இனி அடுத்த செஷன் பாருங்க, அவ்வளோ அழகா அருமையா தேவன் நம்மை நடத்த போகிறார். ஆமென். தீர்க்கதரிசி ஐயா இருக்காங்க, நல்ல தீர்க்க தரிசனம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஹல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்ட சகோதரர்கள் வந்தாங்க. அண்ணன் தம்பி சேர்ந்து ஊழியம் செய்தா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 2 பேர், ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்களாம். 2 பேரும் சேர்ந்து நின்ற போது அப்படியே பலமான ஒரு வல்லமை இறங்குச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசெல்லாம் நடுங்கி ஓடிச்சு. ஆமென். ஒரு மனம். உலகத்துல சொல்லுவாங்க ஒற்றுமை ஒற்றுமை வலிமை. ஹல்லேலூயா. என்ன படிச்சிருக்கீங்க? ஒற்றுமை ஒற்றுமை வலிமை. ஒன்றுபட்டு உண்டு வாழ்வாய். ஆமென். ஒற்றுமையா இருக்கிறது பெரிய வலிமை. இன்னைக்கு 4 ஊழியக்காரங்க நம்ம மத்தியில ஒற்றுமையாய் வந்திருக்கிறார்கள், ஒரு மனமா வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனமா வந்து ஊழியம் செய்யறது நமக்கு மிகவும் வலிமையா இருக்கிறது. அதே போல விழுப்புரத்துல இருந்து அருமையான பாஸ்டர் ரூபன் அவர்கள், தமிழ்மாறன் அவர்கள், இன்னும் நம்ம ஊழியக்காரவங்க எல்லாம் நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறபடியினால் பலத்த கிரியைகள் இந்த இடத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ அந்த பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். 14வது வசனம்.
விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். எல்லா குடிகளையும் ஆமென் ஹல்லேலூயா தேவனாய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்யுங்கள். வசனத்துக்கு கீழ்ப்படி வந்திருக்கோம்ல, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பரிசுத்த உபவாச நாளை நியமித்து நம்ம எல்லாம் உபவாசத்தோடு இந்த நாளிலே எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். என்ன நடக்கும்னு பாப்போமா? சீக்கிரமா முடிச்சிடேன். என்ன நடக்கும்னு யோவேல் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையை விட்டு மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்திக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்று என்பார்களாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நடந்தா இல்லையா பாருங்க. எவ்வளவு சபைக்காக பாரப்பட்டு கிராம ஊழியம்னு சொன்னோன்னு அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அவங்க ஊழியங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு 11 மணி நேரம் ட்ரெயின்ல உட்கார்ந்து படுத்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம மத்தியில அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு மாத்திரமல்ல, பரிசுத்த உபவாசத்தை நியமித்து எல்லாரும் பசியோடு எல்லாரும் உபவாசத்தோடு வந்து நமக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது சபைக்கு கிடைத்த பெரிய பாக்கிய. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பாருங்க, அவங்க கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிடும். பிசாசின் கையில் அகப்பட்டு இருக்கிறார்கள். புதிதா வந்த பிள்ளைங்க எல்லாம் தலையில கை வச்சா அப்படியே தூக்கி வீசுது பிசாசின் கிரியைகள், அடிமைத்தனத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், அந்நிய ஆராதனையின் கிரியைகள், விக்கிரகத்தின் கிரியைகள் பிள்ளைகளை பாதித்து இருக்கு. அநேக பிள்ளைகளுடைய வயறு அப்படியே கை வச்சா பெரிய பெரிய சர்ப்பம் வயிற்றுக்குள்ள இருக்கு, உருளுது, அப்படியே உள்ள இருக்க முடியல. அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கும் போது சத்துரு அப்படியே உருளுது, அங்கு இங்குமா ஓடுது. பாம்பு புற்றுக்குள்ள ஓடுறது போல வயிற்றுக்குள்ள ஓடுது. சின்ன வாலிப பிள்ளைங்க இந்த பிசாசோடி அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒழுங்கா ஆராதனைக்கு வரணும். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விடுவிச்சிருக்கிறாரு. இன்னும் அந்த விடுதலை நிரந்தரமா இருக்கணும்னா, இன்னும் நீங்க விடுதலை ஆகிக்கொண்டே இருக்கணும்னா எல்லா உபவாச நாளுக்கும் எல்லா ஆராதனைக்கும் ஒழுங்காக வாங்க. ஹல்லேலூயா. பணிவிடைக்காரர்களாகிய கர்த்தருடைய ஆசாரியர்கள் ஜனத்திற்காய் நின்று கதறின போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. ஜனத்தை கடாட்சிக்கிற நேரம் இது. கர்த்தர் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு, ஆசாரியர்கள் திறப்புல நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. சபையின் பிள்ளைகள் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். சொல்லுங்க, யாருடைய பிள்ளைகள்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, ஆமென். கடந்த வாரம் கர்த்தர் பேசினார், அந்நியர்களாய் இருந்த உங்களை அதற்கு பதிலாய் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக வந்து கூடி இருக்கிற நம்மை தேவன் கடாட்சிப்பார்.
கடாட்சிப்பார்னா என்ன அர்த்தம்? எதுக்காக பல நாள் ஜெபித்துட்டு இருக்கிறோமோ, அந்தரங்கத்துல எதற்காய் கண்ணீர் வடிக்கிறோமோ, பல நாள் துக்கித்து எதற்காய் கதறிக்கொண்டு இருக்கிறோமோ, என்ன நன்மை வேண்டும் என்று தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து உபவாசம் பண்ணி அழுது புரண்டு கொண்டு இருக்கிறோமோ, இந்த மத்தியான வேளையிலே பதிலோடு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனம் கூடும் போது இறங்கி வருகிறார் மாத்திரமல்ல, பதிலோடு இறங்கி வருகிறார். பல நாள் தேவ சமூகத்துல வடித்த கண்ணீருக்கு தேவன் பதிலோடு, ஆசீர்வாதங்களோடு, நன்மையோடு இறங்கி வருகிறார். நம்ம ஜெபிக்க போறோம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது நாம் எதற்காய் வேண்டி தவித்து கதறிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம், அந்த காரியத்திலே ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, நான் இனி உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். ஆமென். இது பெரிய ஆசீர்வாதம். ஜனத்துக்கு, தேவ ஜனத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். புறஜாதிக்கு முன்பாய் நீ நிந்தையாக இருக்க மாட்டாய். ஹல்லேலூயா. நீ இனி நிந்தையாக வைக்கப்பட மாட்டாய். நீ இனி அவமானப்பட மாட்டாய். நீ இனி தலை கவிழ்ந்து நிற்க மாட்டாய். உன் பாகத்துல நீ இரட்டிப்பான நன்மை அடைவாய். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார்னு பாருங்க. நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும், எங்க பட்டு போயிருச்சோ, எங்க ஒன்றெல்லாம் போச்சோ, எங்க வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் முசுக்கட்டை பூச்சம் வந்து மேய்ந்து போய் விட்டதோ, அதே மரத்தை மறுபடியும் அதே வாழ்க்கையை துளிர்க்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு தானியம் உண்டாகும், உனக்கு திராட்சரசம் உண்டாகும், உனக்கு எண்ணெய் உண்டாகும். நீ அதனால் திருப்தியாவாய். எந்த தெய்வமாவது உங்களுக்கு சொல்லிச்சா? உன்னை நான் திருப்தி ஆக்குவேன், உன்னை நான் நிந்தையா வைக்க மாட்டேன், உன்னை நான் அவமானப்படுத்த மாட்டேன், உன்னை நான் வெட்கப்படுத்த மாட்டேன், உன்னை நான் தூஷிக்கத்தக்க ஒரு 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 நபராய் நான் இந்த உலகத்துல வைக்க மாட்டேன். உன்னை நான் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த உலகத்துல யாருமே சொல்லல. தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவன், உங்களை என்னை படைத்தவர் மாத்திரமே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இனி நீ இந்த பூமியிலே நிந்தையாக இருக்க மாட்டாய். நான் உன்னை திருப்தியாக்குவேன். நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் கரத்தை உயர்த்தி, என்னை தேவன் திருப்தியாக்குவார். சொல்லுங்க, என்னை தேவன் திருப்தியாக்குவார். நான் இந்த பூமியிலே இனி நிந்தையா இருக்க மாட்டேன். என்னை தேவன் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். இப்போ ஒரு கூட்டம் சேர்ந்து அப்படியே அந்த மரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு, அந்த செடியை, திராட்சை செடிய, அந்த தானிய விருட்சத்தை, அந்த ஒலிவ மரத்தை எல்லாம் சாப்பிட்டு 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 ஒன்னும் இல்லாம வெள்ளையாக்கி போட்டுச்சுல்ல. அதை என்ன செய்வாருன்னு பாருங்க. அதுதான் உங்களை பிடிச்சு வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகள். ஹல்லேலூயா. அந்நிய ஆராதனையின் வழிபாடுகள் இருக்கும் போது, விக்கிரகங்களுக்கு முன்பாய் போய் நின்ற நாட்களிலே, அல்லது உங்க பூர்வத்தார் செய்த விக்கிரக ஆராதனையினால் வருகிற சாபங்கள், பூர்வத்தார் கொண்டு வருகிற எல்லா சாப கிரியைகள், பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகள் பிள்ளைகளுக்குள்ள, இளம் தலைமுறைக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னு பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்தது வசனத்தை வாசிக்கலாம். வடதிச சேனை, அந்த சேனைக்கு பேர் என்ன? தூரமாக விலக்கி. சொல்லுங்க, தூரமாக விலக்கி. அம்மா சொல்லுங்க, தூரமா விலக்கி பிடிச்சு வச்சிருந்த வட திசை சேனைய தூரமாய் விலக்குவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. தூரமாய் விலக்குவார். நல்ல 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 சொல்லுங்க. சாபத்தை தூரமா விலக்குவாரு, பிசாச தூரமா விலக்குவாரு, அந்தகார இருளை தூரமா விலக்குவாரு. மரண இருளின் கட்டுகள் அநேகரை கட்டி வச்சிருக்கு, தூரமாய் விலக்குவார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. துரத்திடுவார். என்ன செய்வாரு? துரத்தி விடுவார். சொல்லுங்க, துரத்தி விடுவார்.
உங்க வாழ்க்கையை எது பாழாக்குச்சோ, உங்க வாழ்க்கையை எது நஷ்டப்படுத்திச்சோ, உங்க வாழ்க்கையை எது நிந்தனைக்குள்ள தள்ளிச்சோ, உங்க வாழ்க்கையை எது அவமானப்படுத்திச்சோ, உங்க வாழ்க்கையை எது பட்டமரமாய் மாற்றினதோ அதை தூரமாய் விலக்கி விடுவார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். வார்த்தை வெளிப்படும் போது கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை உங்களுக்கு சுதந்திரமா பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே பட்ட விரிக்கப்பட்ட மரத்தை போல எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது அதை கரங்களை தட்டி சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுக வாழ்வு துளிர்க்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசிச்சீங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. விசுவாசிச்சீங்கன்னா அமைதியா இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பல வருஷம் காத்திருந்ததுக்கு தேவன் பதிலோடு வந்திருக்கிறார். பல வருஷம் காத்திருந்ததுக்கு தேவன் விடுதலையோடு வந்திருக்கிறார். உங்க சுக வாழ்வை துளிர்க்க செய்வதற்கு வந்திருக்கிறார். உங்க நிந்தைய அவமானத்தை உங்களை விட்டு துரத்துவதற்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். ஆமென். உங்களை நார வச்சதுல ஒண்ணு, உங்க வாழ்க்கையை நாச்சம் பிடித்த வாழ்க்கையாய் மாற்றினது இப்பொழுது தூரமாய் துரத்தப்பட்டு எங்கேயோ நாச்சம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை பாழாக்குறது கர்த்தரால துரத்தி விடப்படும் போது அது தூரமாய் செத்து மடிந்து நாற்றம் எடுக்கிறது. ஹல்லேலூயா. நாற்றம் எடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, நாற்றம் எடுத்த நம்முடைய வாழ்க்கை, நிந்தையும் அவமானமுமாய் வைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை சுகமாய் துளிர்க்கிறது. ஹல்லேலூயா. திருப்தியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல திருப்தியான வாழ்க்கைன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்க தூக்கி, எனக்கு நல்ல திருப்தியான வாழ்க்கை சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். ஏன்னா வரும்போது எப்படி வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தேவன் திருப்தியா வச்சிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. என்ன தேவன் திருப்தியா வச்சிருக்காரு, சமாதானமா வச்சிருக்காரு. சொல்லு தெபோரா, கையை உயர்த்து தைரியமா. ஒருவேளை இன்னைக்கு வருமானம் இல்லாம இருக்கலாம். எப்படி புருஷன் குடிச்சிட்டு ஒண்ணும் இல்லாம திசையா நடந்துட்டு இருந்தவரை வீட்டுக்குள்ள அமைதியா உட்கார்ந்து உனக்கு சமைச்சு தர வைக்கிறாருல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா இரு, நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்னு சொல்றாருல்ல. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் புருஷன் குடிக்கிறவங்க தண்ணி அடிச்சுட்டு அங்க இங்கமா இருக்கிறாங்க, அதனால நாங்க தோண்டு போயிருக்கிறோம்னு சொல்றவங்க மாத்திரம் நம்ம சபையில யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரையும் தேவன் மனம் திரும்ப வச்சாரு. எல்லாரையும் தேவன் பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இன்னும் நம்ம வாழ்க்கையில சிலது இருக்கு, இன்னும் இருக்கு. பஞ்சம் இருக்கு, பட்னி இருக்கு, வருமானம் இல்லாம இருக்கு, கடன் தொல்லை இருக்கு, வீடு இல்ல, பட்டா இல்ல, நிலம் இல்ல, நமக்கு வர வேண்டியது புறத்தியான் கையில இருக்கு, எவனோ அபகரித்து வைத்திருக்கிறான். இதெல்லாம் இந்த நாள் மத்தியான வேளையிலே தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். அது என் வாழ்க்கையில, அது இப்ப சொல்லுங்க, என் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில என் கையும் காலையும் முடமாக்கி என்ன நடக்க விடாம அது பெரிய காரியங்களை செஞ்சது. என் கர்த்தர் என்ன விடுதலை ஆக்குனாரு. இப்ப அதன் நாற்றம், அதன் துக்கந்தம் எங்கோ பாழாக்கப்பட்ட தேசத்திலே வீசுகிறது. சொல்லுமா. ஹல்லேலூயா. துரத்தி வந்த பிசாச துரத்தி விட்டுட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாம். எல்லாருடைய வாழ்க்கையும் தேவன் மாற்றி இருக்கிறார். அடுத்தது ஆமென், ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சொல்ல வைக்காதீங்க, கரங்களை தட்டுங்க, 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 தட்டுங்க. தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், இன்னமும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம சீக்கிரத்துல ஜெபிக்க போறோம். அடுத்த வார்த்தையை வாசித்துடலாம். அடுத்த வார்த்தை, அடுத்தது வாசிங்க, அதை விட்டுருங்க, அடுத்த வாசிங்க. சீயோன் குமாரரே. ஆமென். ஹல்லேலூயா. முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுக்கிறார். ஆமென்.
ஒரு மரம் துளிர்த்து வளரணும்னா, ஒரு செடி துளிர்த்து வளரணும்னா, பட்டு போன ஒரு திராட்சை செடி திரும்ப வளரணும்னா, ஒரு ஒலிவ மரம் திரும்ப வளரணும்னா, ஒரு தானியம் திரும்ப வளரணும்னா, அதுக்கு முன்மாறியும் வேணும், பின்மாறியும் வேணும். தேவன் ரெண்டையும் நமக்கு கொடுக்கிறார். எல்லாரும் தேவ சமூகத்துல எழும்பி நிக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்பொழுது பொருளாதாரத்துல இருக்கிற எல்லா நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே. அந்த தேசமே இருக்கிற இடத்துல உங்க பேரை பாட்டு சொல்லுங்க. என் பேர் சுதா. சுதா பயப்படாதே. நானும் சுதா இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சுதா பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கொரு. நீங்க சுதான்னு சொன்னீங்கன்னா எனக்கு தான் கிடைக்கும். வந்து உங்க பேரை சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. மகிழ்ந்து களிக்கொரு. உங்க பேரை சொல்லுங்க. தீபா மகிழ்ந்து களிக்கொரு. தினிஷா மகிழ்ந்து களிக்கொரு. ஏஞ்சல் டிலைட் மகிழ்ந்து களிக்கொரு. சொல்லுங்க, மகிழ்ந்து களிக்கொரு. பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்ப கடைசியா சொல்றாரு, சீயோன் குமாரரே, சீயோன் குமாரத்தியனே, நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியும் பச்சை கிளியும் மூசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. திரும்ப அளிப்பாரு, திரும்ப அளிப்பாரு. சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. திரும்ப அளிப்பாரு. எதெல்லாம் நான் நஷ்டப்பட்டனோ அதை திரும்ப அளிப்பாரு. எதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு வெளியே போச்சுதோ அதெல்லாம் என் தேவன் எனக்கு திரும்ப அளிப்பார். எனக்கு திரும்ப வேணும்னு கேட்கிறவங்க மாத்திரம் கரங்களை தூக்கி ஹல்லேலூயா. எனக்கு அந்த சந்தோஷம் வேணும், எனக்கு அந்த மகிழ்ச்சி வேணும், எனக்கு அந்த சொத்து வேணும், எனக்கு அந்த பட்டா வேணும், எனக்கு அந்த வீடு வேணும், எனக்கு கடன் மாறணும், எனக்கு நஷ்டம் மாறணும். சொல்லுங்க, என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க கேளுங்க, நீங்க கேட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும். நல்ல கரங்களை தட்டி, ஆவியானவரே, எங்களுக்குள்ளாய் ஊற்றப்பட்ட ஆவியானவரே, பட்ட மரம் போல, பட்டை உரிக்கப்பட்ட மரம் போல இருக்கிற என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றி பச்சை மரமாய், துளித்த மரமாய், துளித்த மரமாய், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுங்க. நல்ல கேளுங்க, நல்ல கேளுங்க. உங்க ஆசீர்வாதத்திற்கான நேரம் இது. உங்க ஆசீர்வாதத்துக்கான நேரம். நல்ல கரங்களை தட்டி கேளுங்க. அப்பா, எனக்கு தாங்க, எனக்கு உங்களுக்கு என்னென்ன நன்மை தேவையோ கர்த்தருடைய ஆவியான நம்ம மத்தியில பேசி இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியான நம்ம மத்தியில தெளிவா பேசி இருக்கிறாரு. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் ரொம்ப அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்ல விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. என்னென்ன வேணுமோ கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரபா பாபா 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 ஓரா கபா ரபா லபா ஷதர துரபா பாபா 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 பாபா. எல்லாரும் 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 என்ன வேணுமோ ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி உங்களுக்கு என்ன தேவை அதை மாத்திரம் சொல்லி ஜெபிங்க. பாபா 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 பாபா. வலதுபுறம் இடதுபுறம்.
பெருக செய்யுங்கப்பா, பெருக செய்யுங்க, பலகி பெருகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்குள்ளாய் இனி நிந்தையாக இராதபடிக்கு, இனி அவமானப்படாதபடிக்கு, புறஜாதிகளுக்கு முன்பா இனி ஆண்டவரே அவமானப்பட்டு துக்கித்து தலைகுனிந்து நிற்காதபடிக்கு ஜனங்கள், கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் புறஜாதி ஜனங்கள் மத்தியிலே திருப்தியாய் நடத்தப்படுவார்களாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, கண்ணீர் கவலை மாறுவதாக, வறுமை மாறுவதாக, ஆகார குறைவு மாறுவதாக, பணக்குறைவு மாறுவதாக, பண பற்றாக்குறை மாறுவதாக. விருட்சத்தின் நாட்களை போல ஆண்டவரே உம்முடைய ஜனத்தின் நாட்கள் பெருகுவதாக. வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே கொண்டு வந்த சத்துரு அழிக்கப்பட்டு போவானா. ஜனங்கள் திருப்தி ஆவார்களாக. உம்முடைய சமூகத்திலே வந்து சீயோன் குமாரனே, சீயோன் குமாரத்திகளே என்று அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து செழித்தோங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். பொருளாதார குறைச்சல் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, நிறைவு உண்டாவதாக. ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்கிறபடியினாலே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்துல கர்த்தாவே என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. உம்முடைய ஜனம் உம்மிலே களிகூற வேண்டும் ஆண்டவரே. சாட்சியா எழும்ப பண்ணுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியா எழும்ப பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும், ஒவ்வொரு குடும்பமையும், ஒவ்வொரு குடும்பமாய் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட நபராய் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, சகோதரர்களை ஆசீர்வதிங்க, சகோதரிகளை ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஆசீர்வாதத்தினாலே திருப்தி ஆவார்களாக. ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கூடாது. சபையின் பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கூடாது. புறஜாதிகளுக்குள்ளாய் மத்தியிலே நிந்தைகளாய் வைக்கப்படக்கூடாதப்பா. நிந்தையாய் வைக்கப்படக்கூடாது. உங்க நாமத்துக்கு மகிமையாய் நிற்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.